In the last video, we had seen Pi's plight in saving his life. நம்ம வந்து லைஃப் ஆஃப் பை அந்த இதில் வந்து பையனுடைய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம். லைக் வாட் ஃபேஸிங் த ஹைனா அண்ட் தென் ஸ்ட்ரகிளிங் டு கெட் வாட்டர் அண்ட் ஹிஸ் ஸ்ட்ரகிள் டு சர்வைவ். ஸோ அதுலேருந்து இந்த கண்டினியூஷன். He was no longer afraid of the hyena. To be afraid of this ridiculous dog when there was a tiger about was like being afraid of splinters when trees are falling down. ரிச்சர்ட் பார்க்கர் மாதிரி ஒரு பெரிய புலி இருக்கும்போது இந்த ஹைனா ஒரு டாக் கூட கம்பேர் பண்ணுறான். அந்த ஹைனாவுக்கு பயப்படுறது எப்படின்னா, கம்பேரிசன், இந்த சின்ன சின்ன மரத்துகள் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஸ்ப்ளிண்டர்ஸ் மீன்ஸ் அ ஷார்ட் பீஸ் ஆஃப் ஃபுட். இந்த மரத்துலேருந்து விழுகிற அந்த துகள், பெரிய பெரிய மரமே கீழே விழுகும்போது இந்த சின்ன துகளை பார்த்தெல்லாம் ஒருத்தன் கவலைப்பட மாட்டான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஐ பிகம் வெரி ஆங்க்ரி அட் த அனிமல். ஹியர் த அனிமல் ரெஃபர்ஸ் டு ஹைனா. யூ அக்லி ஃபவுல் கிரியேச்சர், ஐ மட்டர். The only reason I didn't stand up and beat it off the lifeboat with a stick was lack of strength and stick, not lack of heart. ஒரே விஷயம், அதை அந்த இடத்துலேருந்து அடித்து துரத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த சக்தி இல்லை, அந்த அதை அடிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு கட்டை இல்லை. எனக்கு இட் வாஸ் நாட் அபவுட் லேக் ஆஃப் ஹர்ட். அதை அடிக்கிறதுக்கு மனம் இல்லாமையெல்லாம் இல்லை, என்கிட்ட அதுக்கான கட்டையும் இல்லை, அந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை. Did the hyena sense something of my mastery? Did it say to itself, Super Alpha is watching me, I better not move? I don't know. At any rate, it didn't move. In fact, in the way it ducked its head, it seemed to want to hide from me, but it was no use hiding. It would get its desert soon enough. ஒருவேளை வந்து இந்த ஹைனாக்கு என்னுடைய மாஸ்டரி தெரிஞ்சிருக்குமா, நான் ரொம்ப சூப்பர் ஆல்ஃபா, நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா, எனக்கு தெரியல. அது வந்து என்னை நோக்கி நகரவே இல்லை. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஜீப்ராக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிச்சு. பட் இட் வாஸ் நோ யூஸ் ஹைடிங். அது மறைஞ்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் வுட் கெட்ஸ் இட்ஸ் டெசர்ட். அது பண்ணி எப்படி அந்த ஜீப்ராவை கொன்னுதோ அதே மாதிரி அதுவும் கொல்லப்படும். இட் வுட் கெட்ஸ் இட்ஸ் டெசர்ட் சூன் எனஃப். ரொம்ப சீக்கிரமே புலியினால் கொல்லப்படும் அப்படின்னு நினைக்கிறான். ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அனிமல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். Now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra and why it had waited so long before killing it. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, இதுக்கு எல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இருக்கிறதுனால தான் இந்த ஹைனா ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே பதுங்கிடுச்சு. இவனையும் கொல்லாமல் அந்த ஜீப்ராவை கொல்றதுக்கு அது ஏன் அவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறதும், அவனுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்னு நினைக்கிறான். இவன் 2 நாள் அந்த போட்லேயே அவன் அந்த ஹைனா கூட ஜீப்ரா கூட உறங்கிட்டான், இன்னொரு மங்கி ஒன்று, இது எல்லாத்துக்கும் கூட இருக்கும்போது இந்த ஹைனா யாரையுமே கொல்லாமல் இருந்தது, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். It was fear of the greater beast and fear of touching the greater beast food. The strained temporary peace between orange juice and the hyena and my reprieve were no doubt due to the same reason. So இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா the greater beast, அந்த பெரிய பீஸ்டினுடைய ஃபுட்டு தான் அந்த ஜீப்ரா. அதைய வந்து இந்த ஹைனா தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹைனா வந்து அந்த ஜீப்ராவை கொல்லலை. அதே காரணம் தான் நானும் போய் அந்த இடத்துல வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸையும் அதையும் எடுக்க முடியாமல் இருக்கிற காரணமும் அந்த கிரேட்டர் பீஸ், அந்த புலியினால தான் அப்படிங்கிறான். In the face of such a superior predator, all of us were prey and normal ways of preying were affected. It seemed the presence of a tiger had saved me from a hyena, surely a textbook example of jumping from the frying pan into the fire. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் we were all prey in the eyes of the tiger. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த புலியின் கண்களில் இறை தான். அதனால் நாங்கள் எங்களுடைய ஓன் முறையில் வந்து எதையும் எடுத்துக்க முடியாது. we cannot be praying. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிச்சர்ட் பார்க்கர்னுடைய ப்ரெசன்ஸ்னால நான் ஹைனாட்டிருந்து தப்பிச்சிட்டேன். இதைய ரொம்ப ஹியூமராக என்ன சொல்கிறான் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ், ஜம்பிங் ஃப்ரம் த frying pan into the fire.
கொதிக்கிற எண்ணெயிலிருந்து தப்பிச்சு எரியிற தணலில் விழுந்த கதையா அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஹைனாட்டிலிருந்து தப்பிச்சு டைகர்கிட்ட சிக்கின மாதிரி லிட்ரலி. பட் த கிரேட் பீஸ்ட் வாஸ் நாட் பிஹேவிங் லைக் அ கிரேட் பீஸ்ட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் த ஹைனா ஹேட் டேக்கன் லிபர்ட்டிஸ். அதாவது வந்து டைகர் இருக்கிற பயம் கூட இல்லாமல் ஹைனா அதையும் தாண்டி ஜீப்ராவையெல்லாம் கொல்லுது, தன்னுடைய இதை செய்யுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிவாக இருக்குது. எது இந்த டைகர் அதனுடைய குணத்தை அது காமிக்கவே இல்லை அப்படின்றான். Richard Parker's passivity and for 3 long days needed explaining. Only in 2 days could I account for it. Sedation and seasickness. ரொம்ப நாள் அது அமைதியாகவே இருக்குது. இதுக்கு அவன் 2 விஷயம்தான் அது காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஒன்று செடேஷன், மருந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம். இன்னொன்று சீ சிக்னஸ், அந்த கடலில் வந்தது நார்மலாக பீப்புளுக்கே இருக்காதுன்னா அனிமல்ஸுக்கு இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சீ சிக்னஸ் மட்டும்தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். Father regularly sedated a number of the animals to lessen their stress. Might he have sedated Richard Parker shortly before the ship sank? Had the shock of the shipwreck, the noises, the falling into the sea, the terrible struggle to swim to the lifeboat increased the effect of the sedative? அவன் என்ன ஆச்சரியப்படுறான் அப்படின்னா, எப்பொழுதுமே அவங்க அப்பா வந்து ஒரு செடேஷன் மருந்து கொடுப்பாரு அந்த மிருகங்களுக்கு. கரெக்டாக அந்த ஷிப்பு மூழ்கிறதுக்கு முன்னாடி அந்த மிருகத்துக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டாரா என்னன்னு அவனுக்கு தெரியல. அந்த ஷிப்ரெக்னுடைய நாய்ஸஸ், அது உடையும் போது ஏற்பட்ட சத்தம், அந்த டெரிபிள் ஸ்ட்ரகிள், அது கஷ்டப்பட்டு நீந்தி போய் அந்த லைஃப் போட்டில் இருந்தது, இது எல்லாமே வந்து அதை ரொம்ப வலிமை இழந்ததாக ஆக்கிருச்சா? ஹேஸ் சீ சிக்னஸ் டேக்கன் ஓவர் ஆஃப்டர் தட்? அதுக்கப்புறம் இந்த கடலில் பிரயாணிக்கிறதுங்கிறது அது ரொம்ப பயணம் செய்கிறதுங்கிறது அதுக்கு ரொம்ப சீ சிக்னஸை உருவாக்குச்சா? தீஸ் வேர் த ஒன்லி பிளாசிபிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஐ குட் கம் அப் வித். I lost interest in the question. Only water interested me. These were the only plausible, but plausible is reasonable. அதாவது லாஜிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க முடியும். I lost interest in the question. I don't want to question it. எனக்கு அதை பற்றி என்ன கேள்வி இல்லை. Only water interested me. எனக்கு வந்து இப்போ பயம் இல்லை, அந்த தண்ணியை பற்றி தான். I need water. I took stock of the lifeboat. It was 3.5 feet deep, 8 feet wide and 26 feet long exactly. I know because it was printed on one of the side benches in the black letters. It also said that the lifeboat was designed to accommodate a maximum of 32 people. Wouldn't that have been merry sharing it with so many? Instead we were 3 and it was awfully crowded. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த லைஃப் போட்டினுடைய அளவுகளை சொல்கிறான். அது எப்படி இருக்குன்னா 3.5 feet டீப், நல்ல ஆழம் வந்து 3 அடிக்கு வந்து ஆழமாக இருக்குது. 8 feet விட அகலம் வந்து 8 அடிக்கு இருக்குது. அடுத்தது நீளம் வந்து 26 feet, 26 அடி இருக்குது. இட் வாஸ் பிரிண்டட், அது ஒரு இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கிறான். அந்த லைஃப் போட் வந்து இட் குட் அகாமடேட் நியர்லி 32 people, 32 பேர்த்தை வந்து அது வந்து பயணம் செய்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் காமிக்கலாக அது எத்தனை பேர் தான் இருக்காங்க? 3 பேர் தான். அது எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் ஆஃபுல்லி க்ரௌடட். இப்போ பார்த்தா அவனால் எங்கேயுமே நெருங்க முடியாது. ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் ஹைனா. ஸோ ஹீ லாஃப்ட் அட் ஹிஸ் ஓன் சிச்சுவேஷன். அவனுடைய சூழ்நிலையே நினச்சி தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான். இட் சீம்ஸ் ஆரஞ்ச் இஸ் த கலர் ஆஃப் சர்வைவல் பிகாஸ் த ஹோல் இன்சைட் ஆஃப் த போட் and the tarpaulin and the life jackets and the life buoy and the oars and most every other significant object aboard was orange. Even the plastic headless whistles were orange. இதில் அவன் பார்க்குற லைஃப் ஜாக்கெட், டார்பலின், இன்சைட் ஆஃப் த போட், எவ்ரிதிங் இஸ் இன் ஆரஞ்ச். எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஹி வண்டர்ஸ் வை. ஆக்சுவலி ஆரஞ்ச் இஸ் த கான்ட்ராஸ்ட் கலர் ஆஃப் ப்ளூ. இந்த சீனுடைய கலர் ப்ளூவாக இருக்கிறதுனால ஆரஞ்சு தான் வந்து அதுக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ இட் கேன் பி ஈஸிலி சீன் டு பி ரெஸ்கியூட். ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தூரத்துலேருந்து அதிகமாக தெரியக்கூடிய கலர் வந்து ஆரஞ்சுங்கிறதுனால ஆரஞ்சில் வந்து இருக்குது எல்லாமே. பட் ஹி wonders இஃப் ஆரஞ்ச் இஸ் த கலர் ஆஃப் சர்வைவல். உயிரோடு இருக்கிறதுக்கான கலர் இந்த ஆரஞ்சோ அப்படின்னு நினைக்கிறான். அவன் பார்க்குற எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. The words symptom
and Panama were printed on each side of the bow in stark black Roman capitals. I did not grasp all these details and many more right away. They came to my notice with time and as a result of necessity. I would be in the direst of dire straits, facing a bleak future. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அங்கே அந்த போட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதையெல்லாம் அவன் பார்க்குறான். ஸோ பிளாக், நல்ல டார்க் பிளாக் கலரில் ரோமன் கேபிட்டல்ஸில் அதை எழுதியிருக்கு. அவன் எல்லாத்தையுமே அவனால் அப்சர்வ் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் நெசசிட்டி, தேவை இருக்கிறதுனால அது அவன் நினைவில் இருக்குது. ஏன்னா ஹி வாஸ் இன் த டயரஸ்ட் ஆஃப் டயர் ஸ்ட்ரைட்ஸ், இருக்கிறதுலே ரொம்ப சீரியஸ், எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ். டயர் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் அவன் இருக்கான். ஃபேஸிங் எ ப்ளீக் ஃப்யூச்சர். ப்ளீக் மீன்ஸ் கோல்ட் அண்ட் மிசரபிள். சத்தியமாக ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால, when some small thing, some detail would transform itself and appear in my mind in a new light. அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவனை பாதிக்குது. அதை அவனை ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அவன் மைண்டில் அப்பியர் ஆகுது. It would no longer be the small thing it was before, but the most important thing in the world, the thing that would save my life. அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸும் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறான். This happened time and again. How true it is that necessity is the mother of invention. How very true. இது அவனுக்கு ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்டில் போய் ஒரு ப்ராபை கூட நினச்சி பார்க்குறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே ஒருத்தனை கண்டுபிடிக்க தூண்டுது. இப்போ நான் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால. அண்ட் வாட் இஃப் த சப்ளைஸ் வேர் அட் த bow beneath the tarpaulin? I turned and crawled back. I felt like a dried out lizard. I pushed down on the tarpaulin. It was tautly stretched. If I unrolled it, I would give myself access to what supplies might be stored below. But that meant creating an opening onto Richard Parker's den. ஒருவேளை அந்த டார்பலின் கீழே, இப்போ நீ இந்த பிக்சர் பார்க்குற இல்லையா, அதுக்கு கீழே உணவோ அல்லது வாட்டர், இது ஏதாவது ஒன்று கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? He felt like a dried out lizard. நீர் சத்தே இல்லாத ஒரு பள்ளி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனே உணர்ந்துக்கிறான். The tarpaulin was tautly stretched. அதாவது நல்லா புல்டு, நல்லா இழுத்து கட்டப்பட்டிருக்கு. tautly மீன்ஸ் புல்ட் ஸ்ட்ரைட், இழுத்து கட்டப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை அதில் அன்ரோல் பண்ணால் it will give an opening to the Richard Parker's den. அவன் இருக்கிற பகுதி அதனுடைய அந்த புலியினுடைய குகை மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்த மாதிரி இருக்கும், அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். There was no question. Thirst pushed me on. I unrolled it a little. நீ இப்போ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் அவன் என்ன செய்கிறான், அந்த இதை அன்ரோல் பண்ணலாம். இம்மீடியேட்லி ஐ வாஸ் ரிவார்டட். உடனே அவனுக்கு அவன் கேட்டது கிடைக்குது. அவன் கிஃப்ட் மாதிரி ரிவார்டட். The bow was like the stern. Bow means the forward part of the bow. The hull. Hull அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த இப்போ நீ பார்க்குற இந்த போட்டினுடைய பார்ட், அதுதான் இந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த ஷேப் தான் பாடி ஆஃப் த போட் தான் ஹல். இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட் bow. ஸ்டர்னுங்கிறது அதனுடைய ரியர் பார்ட், எண்டில் இருக்கிறது. ஸோ இதுவும் அது ஸ்டர்னும் பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இட் ஹேட் அன் எண்ட் பெஞ்ச். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. And upon it, just a few inches from the stem, a hasp glittered like a diamond. Hasp means a plate. ஒரு பிளேட் மாதிரி ஒரு லாக்கோட இருக்கிறதுக்கு பேர் தான் hasp. அந்த hasp கிளிட்டர் ஆகுது, ஒரு டைமண்ட் மாதிரி. அவன் கண்களுக்கு அது அவ்வளோ ஜொலிப்பாக தெரியுது. There was the outline of a lid. அந்த லிட்டுக்கு மேலே அந்த மூடிக்கு மேலே ஒரு அவுட்லைன் இருக்குது. My heart began to pound. அவனுடைய இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இதுக்குள்ளே அந்த உணவு இருக்குமோ, தண்ணி இருக்குமோ அப்படிங்கிறதுல. I unrolled the tarpaulin further. I peeked under. இன்னும் அந்த tarpaulinல இந்த பிக்சரில் வர மாதிரி நல்லா தள்ளிட்டு உள்ளே இறங்குறான். The lid was shaped like a rounded out triangle, 3 feet wide and 2 feet deep. அவன் அந்த லிட், அதாவது அந்த
மேல் மூடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரவுண்டட் ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ரவுண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 feet wide, 3 அடி அகலம் 2 அடி ஆழம் இருக்கிற மாதிரி இருக்குது. அட் தட் மொமெண்ட் ஐ பர்சீவ்ட் அன் ஆரஞ்ச் மவுஸ். ஐ ஜர்க் மை ஹெட் பேக். அவன் கண்களுக்கு சடார்னு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஏதோ தெரிஞ்சோன்னே அப்படியே வந்து பயத்தில் மேலே ஜர்க், அப்படியே உடலெல்லாம் உதறெல்லாம் எடுக்க அப்படியே மேலே வந்துடுறான், தலையை தூக்கிடுறான். But the orange wasn't moving and didn't look right. I looked again. It wasn't a tiger. அவனுக்கு என்னன்னா அந்த ஆரஞ்சு கலர் டைகராக இருக்கும்னு நினச்சா, பட் இட் வாசன்ட் அ டைகர், அது டைகர் இல்லை. I looked again. It was in tiger. It was a life jacket. அது ஒரு லைஃப் ஜாக்கெட். There were a number of life jackets at the back of Richard Parker's den. அதாவது அந்த ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் மறைஞ்சிருந்த அந்த போட்டினுடைய பகுதியில் அதை வந்து ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென், அதாவது ரிச்சர்ட் பார்க்கருடைய குகைன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது. There were many. A shiver went through my body between the life jackets, partially as if through some leaves. I had my first unambiguous, clear-headed glimpse of Richard Parker. It was his haunches I could see, and part of his back, tawny, striped and simply enormous. ஸோ ஒரு திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு நடுக்கம் உள்ளூருது. என்னன்னு பார்த்தா அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்க்கு இடையில, பிட்வீன் த லைஃப் ஜாக்கெட்ஸ், பார்ஷியலி கொஞ்சமாக அந்த ரிச்சர்ட் பார்க்கர்னுடைய பேக் சைடு ஹான்ச்சஸ் மட்டும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. டானி மீன்ஸ் நல்ல எல்லோயிஷ் ப்ரௌன் கலர், அதான் டைகருடைய கலர். ஸோ ஸ்ட்ரைப்டு, நல்ல கோடு கோடா. சிம்ப்ளி எனார்மஸ், பார்த்தாவே பிரம்மாண்டமாக ஒரு பெரிய. ஹி வாஸ் ஃபேஸிங் தி ஸ்டர்ம், லைங் ஃப்ளாட் ஆன் ஹிஸ் ஸ்டொமக். ஹி வாஸ் ஸ்டில் எக்ஸப்ட் ஃபார் த ப்ரீத்திங் மோஷன் ஆஃப் ஹிஸ் சைட்ஸ். அவன் அப்படியே அந்த ஸ்டர்னை பார்த்த மாதிரி, அதாவது அந்த ஆப்போசிட் பார்ட் இருக்குல்லையா, அந்த என் பார்ட்டை பார்த்த மாதிரி ஸ்டொமக் கீழே வச்சு படுத்திருக்கு. இந்த நாய்கள் எல்லாம் படுத்திருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி. ஸோ படுத்திருக்கு. அதனுடைய ப்ரீத்திங் மோஷனை தவிர வேறு எதுவுமே தெரியல. ஐ பிளிங்க் இன் டிஸ்பிலீவ் அட் ஹவு க்ளோஸ் ஹி வாஸ். அவனுக்கு ஒரு நிமிஷம் நடுக்கும் அவன் எவ்வளோ பக்கத்தில் அந்த புலி கூட இருக்காங்கிறது. ஹி வாஸ் ரைட் தேர், 2 feet beneath me. Stretching, I could have pinched his bottom, and between us there was nothing but a thin tarpaulin easily got around. அவனுக்கு எவ்வளோ நடுக்கம் அப்படின்னா, 2 அடி கீழே அது இருக்குது. கொஞ்சம் அவன் கீழே இறங்கினானா அதனுடைய பாட்டத்தை வந்து அவன் டச் பண்ணிட முடியும், குத்திட முடியும், பிஞ்ச் பண்ண முடியும். அவங்க 2 பேத்துக்கு இடையில இந்த டார்பாலின் அந்த டார்பாலின் மட்டும்தான் இருக்குது. God preserve me, no supplication was ever more passionate yet more gently carried by the breath. அவன் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டா, எப்படியாவது வந்து இந்த ரெக்வஸ்ட், அவன் ஒரு கெஞ்சி கேட்குறான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஐ லே அப்சல்யூட்லி மோஷன்லெஸ், எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் இருக்கான். ஐ ஹேவ் டு ஹேவ் வாட்டர். ஐ ப்ராட் மை ஹேண்ட் டவுன் அண்ட் குவைட்லி அன்டிட் த ஹாஸ்ப். அவன் கீழே புளி இருக்குங்கிறது கூட அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறான். காரணம் அந்த தர்ஸ்ட், அந்த தாகம், அது அவனை எவ்வளோ தூரத்துக்கு வேணால் கொண்டு போகுது. யூ வில் டேக் ரிஸ்க் வென் இட்ஸ் கம்ஸ் டு யுவர் நெசசிட்டி. உன்னோட தேவைகளுக்குன்னு வரும்போது எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் கூட நம்ம எதிர்கொள்வோம். அதே தான் இங்கேயும். ஐ புல்ட் ஆன் த லேட். இட் ஓப்பன் ஆன் டு யுவர் லாக்கர். ஐ லுக் டவுன் பிட்வீன் மை லெக்ஸ். I thought I would faint for joy. The open locker glistened with shiny new things. அதை திறந்து பார்த்தோன்னே அவன் மயக்கம் போடுற அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சான். இட் கிளிசன்ட், அது அப்படியே ஷைன் ஆகுது. அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது. ஓ, தி டிலைட் ஆஃப் த மேனுஃபேக்சர்ட் குட், த மேன் மேட் டிவைஸ், த கிரியேட்டட் திங். இப்போ தான் வந்து ஒன்று படைக்கிறது, மனுஷன் படைக்கப்பட்டதில் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்குதுன்னு அவனுக்கு தோணும். That moment of material revelation brought an intensity of pleasure. அவன் அதை திறந்து அதை கண்டுபிடிச்சோன்னா அவனுக்குள்ளே வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளஷர். A heady mix of hope, surprise, disbelief, thrill and gratitude all crushed into one. ரொம்ப நேரம் பசியில் இருந்து ஒரு உணவை பார்த்தோம்னா நமக்கு வர உணர்வுகள் தான் வந்து இந்த மிக்சர் ஆஃப் இமோஷன்ஸ், அதுதான் அவனுக்கு வருது. Unequaled in my life by any Christmas, birthday, wedding, Diwali or other gift giving occasion, I was positively giddy with happiness.
எனக்கு எந்த ஒரு பண்டிகையும் கொண்டு வராத சந்தோஷத்தை அந்த ஒரு பெட்டியில் அவன் பார்க்குறான். கிடி அப்படின்னா டிஸி, மயக்கம் போடுற அளவுக்கு சந்தோஷம் அவனுக்கு மிகுதியாக இருக்குது. My eyes immediately fell upon what I was looking for, whether in a bottle, a tin can, or a carton, what is unmistakably packaged. On this lifeboat, the wine of life was served in pale golden cans that fit nicely in the hand. My eyes, அவனுக்கு உடனே அவன் முதல் பார்வைக்கு அவனுக்கு தாகம் தான் இல்லையா, ரொம்ப நேரம் அந்த தேர்ஸ்டியில் இருந்ததுக்கு he was looking for the water, whether in a bottle or a can, ஏதாவது ஒரு இதில் அது இருக்கும் அப்படின்னா அந்த லைஃப் போட்டில் அவன் வாட்டரை எதோட கம்பேர் பண்ணுறான் பாரு, the wine of life, வாழ்வின் பலரசம் தண்ணீர் அப்படிங்கிறான். On this lifeboat, it was in a pale golden cans, golden கலரில் இருக்கிற ஒரு கேன்ஸில் ட்ரிங்கிங் வாட்டர்னு எழுதியிருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் said the vintage label in black letters, HP Foods Limited, were the witness. Look how he looked at even simple things. When you are alone and there will be no one to rescue you, you will find pleasure in each and everything, even if it is not a living thing. நீ ஒரு தனிமையில் ஒரு இடத்துல விடப்படுற, உன்னை மீட்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கொஞ்ச நாட்களில் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை கூட உன்னை பேசுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குவேன். அதே தான் இங்கே அவன் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், மைன்யூட் டீட்டெயில்ஸை கூட நோட் பண்ணுறான். There were stacks of these cans, too many to count at a glance. அந்த அவ்வளோ பெரிய கடல் தண்ணிக்கு இடையில தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது கேனாக ஒரு தண்ணியை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் வருமோ அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு வருது. Let us see the remaining lesson in the next video.